லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சோதரிக்கிற இயேசப்பா, உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுக்கு மீண்டும் நீர் வார்த்தையை பொழிந்தருளும்படியாக, வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்படியாக சோதரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், சித்தத்தை குறித்து பார்த்தோம். சித்தம் செய்வது எப்படி, அதாவது பிரமிழக பிதாவே உங்களுடைய சித்தம் என்ன பண்ணணும், செய்யணும். சித்தம் செய்யறது எப்படி? அப்ப இந்த சித்தம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு வாழ்க்கையில சித்தம் ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ இதே போலதான் அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு என்ன பண்ணும், தாரும். ஒரு மனிதனுடைய ஆகாரம் அவனுக்கு அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், கிடைக்கணும். ஆகாரத்துல 2 விதம் இருக்கு. ஒன்று, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒருவன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் மனிதன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். அப்ப இதுவும் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஆகாரமா இருக்குது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா, மண்ணாந்தரத்துல வரும் பொழுது ஜனங்களுக்கு மன்னாவை கர்த்தர் பொழிந்தார். அவர்களுக்கு அநேக மன்னா கிடைக்கும்படியாக கர்த்தரே அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, கொடுத்தார். அப்ப அன்றன்று உள்ள அப்பங்களை எங்களுக்கு என்ன பண்ணும், தாரும். இது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்றன்றும் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்கிறது எதை குறிக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் இல்லாத போது, இல்ல வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, அவன் வாழ்க்கையில மாம்ச ரீதிய பலன் இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய பலன் இழந்து போகும். ஆவிக்குரிய பலன் இழந்து போகும். அதான் பாத்தீங்கன்னா, ஜெப வீரர் தேவ பலத்தினால் எப்போதும் நிரப்பப்படணும். தேவ பலன் எப்ப உண்டாகும்னா, தினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும், அதுல என்ன இன்னைக்கு எனக்கு பேசினாரு, இந்த வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு, இதுல பேசினாரு. இல்ல நம்ம ஒரு கூட்டத்துக்கு போறோம், அங்க நிறைய வார்த்தையை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. பர்டிகுலரா ஒரு வார்த்தை நம்மளை என்ன பண்ணும், தொட்டிருக்கோம். அந்த ஒரு வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். நம்ம தன்னம்பிக்கை இல்லாம இருப்போம், சில வேளைகள்ல ஏதோ ஒரு கவலையில இருப்போம், அவிசுவாசத்துல இருப்போம். அந்த பகுதி நம்மளை என்ன பண்ணிடும், பலப்படுத்திடும். அன்றன்று உள்ள அப்பங்களை எங்களுக்கு என்ன பண்ணும், அன்றன்று உள்ள அப்பங்களை, அன்றன்று உள்ள ஆகாரங்களை எங்களுக்கு என்ன பண்ணும், தாரும். அப்போ ஒரு மனிதன் 2 வகையான ஆகாரங்களிலும் அவன் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க. என்னுடைய வருமானமா இருக்கட்டும், தேவைகளா இருக்கட்டும், அதை மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடைக்கிறதுனால பலன் உண்டா அப்படின்னா இல்ல. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு அதிக பலனை கொடுக்குது. அவன் எப்படி வாழலாம், எப்படி வர்ற போராட்டத்தை ஜெயம் எடுக்கலாம், சாத்தானுடைய கிரியைகள். இப்போ உண்மையிலேயே ஒருத்தன் கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா அவன் பாவத்துல எளிதில் விழுந்துருவான். இல்லைன்னா ஆவியானவர் பேசுவார், இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இல்ல ஆவியானவர் அவனை என்ன பண்ணுவாரு, அவனை கண்ட்ரோல் பண்ணுகிறாரு, இங்க போக வேண்டாம், நிறுத்திடும். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவ வார்த்தை அடிக்கடி கிடைக்கணும். அதன் போட்டு அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணும், தாரும். அன்றன்று உள்ள ஆகாரம் தேவ வசனமாய் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கிடைக்காட்டா அவன் பலகீனமாயிருவான். சிலருக்கு பைபிள் படிக்க டைம் இருக்காது, பைபிள் படிக்க மாட்டாங்க. நாள்பட அவங்க மொத்தமாவே பைபிள் விட்டு தூர போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்காது, ஒரு தெளிவே கிடைக்காது. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய இந்த வேத ஞானத்தின் ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் மட்டும் அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க. அப்ப அந்த ஆகாரம் என்பது ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவ வசனமா இருக்குது. பைபிள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே அவங்க அவ்வளவு உற்சாகமா செயல்படுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா யோசபாத்துடைய நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு யுத்தம் வந்துடும். யோசபாத் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அங்க ஒரு ஆள் மூலமா துதிக்கிறவங்க என்ன பண்ணுங்க, முதலாவது முன்னால போங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உற்சாகம் வந்துடும், என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா யோசுவா புத்தகத்துல அந்த ஆயி பட்டணத்துல தோற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அடுத்த அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கோம், நான் ஆயி பட்டணத்தை என்ன பண்ணிருக்கேன், உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், அந்த பட்டணத்தை உன் கையில என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இதை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உற்சாகமா போவாங்க. அப்போ
தேவ வார்த்தை ஒரு மனிதனுக்கு மிக அவசியமா இருக்கு. இந்த தேவ வார்த்தையை எப்போதும் நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதே எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால என்னென்ன பண்ணும்? பலப்படுத்தும். உங்களுடைய வசன பலன் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும், எவ்வளவு நாளுக்கு நிற்கும்னா, ஒவ்வொரு நாளும் வாசிக்க அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அரணா இருக்கும் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிலருக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, தேவ வார்த்தை மூலமா இதை உனக்கு செஞ்சு தருவேன், இந்த காரியத்தை வாய்க்க செய்வேன்னா விசுவாச பலத்துல நிரம்பிடுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஆனா சொல்லுவாங்க ஆண்டவர் பேசியிருக்காரு, கட்டாயம் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு. அப்ப அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று வேத வசனத்தை கேட்டு ஜெபிப்பது மிக நல்லது. வேத வசனம் கிடைக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வெறும் உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவ வார்த்தையும் ஒரு மனிதனுக்கு மெய்யான போஜனம். அப்படி இந்த வேளையில கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம்.